பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு ஏன் என்றதான தலைப்பிலே இன்றைக்கு கொல்கொதா எனப்படுகிற கபால ஸ்தலம் என்றதான தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஏன் என்ற கேள்வியோடு நாம் வாசிக்க கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே அதிகமான பாடங்களை கர்த்தருடைய ஆவியினாலே நாம் பல வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்பொழுது இந்த கொல்கொதா என்றதான இடத்துல நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். ஏன் கொல்கொதா என்றதான ஒரு கேள்வியோடு கூட இன்றைக்கு நம்முடைய தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கொல்கொதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிறதான கொல்கொதாவிலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்றதான ஒரு வார்த்தையை நாம் மார்க் 15:22 நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழலாம். இஸ்ரவேல் தேசத்தில் அநேக மலைகள் இருக்கிறது. உதாரணமாக இயேசு சென்று ஜெபித்த ஒலிவ மலை இருக்கிறது, அங்கே அவரை சிலுவையில் அறைந்திருக்கலாம். அல்லது அந்த டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற தேவாலய மலை இருக்குது, அங்கே அவரை சிலுவையில் அறைந்திருக்கலாம். அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூபமானதான தாபோர் மலை என்று சொல்லப்படுகிற மறுரூப மலை இருக்கிறது, இயேசுவை அங்கே சிலுவையில் அறைந்திருக்கலாம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்படி கர்மேல் மலை இருக்குது. அன்பார்ந்த பிள்ளைகளை, எலியா அக்கினி இறக்கின கர்மேல் மலை இருக்குது, அந்த இடத்துல இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்கலாம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்படி இத்தனை மலைகள் இருக்கும் பொழுது இந்த லிஸ்ட்ல இல்லாததான ஒரு கொல்கொதாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழலாம். பிரியமானது பிள்ளைகளே, கொல்கொதா என்று சொன்னால் கபாலஸ்தலம் என்று சொல்லி அந்த இடத்துல அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கபாலம் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும், மண்டை ஓடு, மண்டை ஓட்டு ஸ்தலம், மண்டை ஓடு இருக்கிறதான ஸ்தலம் என்றுதான அர்த்தம். அன்பார்ந்த பிள்ளைகள், ஏன் இந்த இடத்திற்கு இந்த பெயர் வர வேண்டும்? ஏன் கபாலஸ்தலம் என்ற சொல்லப்படுகிற கொல்கொதாவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, முதலாவதாக யூதர்கள் ஒரு காரியத்தை மிகவும் உறுதியாய் நம்பினார்கள். உலகத்தினுடைய முதல் மனிதனாகிய கர்த்தராலே படைக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாமுடைய மண்டை ஓடு இந்த இடத்துல தான் கண்டெடுக்கப்பட்டது என்று சொல்லி அவர்கள் உறுதியாய் நம்பினார்கள். இந்த கபாலஸ்தலம் கொல்கொதாவில் தான் அந்த முதல் மனிதனாகிய ஆதாமினுடைய அந்த எலும்பு, அதாவது அந்த மண்டை ஓடு கண்டுபிடிக்கப்பட்டதாக, அங்குதான் ஆதாம் புதைக்கப்பட்டதாக, அவருடைய மண்டை ஓடு அங்கு இருப்பதாக யூதர்கள் நம்பினார்கள். எனவே கபாலம் இருக்கிற ஸ்தலம் கபாலஸ்தலம், மண்டை ஓடு இருக்கிற இடம் மண்டை ஓட்டு மலை என்று சொல்லி அதற்கு பெயர் கொடுக்கப்பட்டது. இன்னொரு காரணம், இது தூரத்தில் பார்க்கும் பொழுது இது நமக்கு தெரியும், ஒரு மண்டை ஓடு, ஒரு மனுஷனுடைய பெரிய மண்டை ஓடு போலவே அது இருக்கிறதுனால இது மண்டை ஓட்டு மலை என்று சொல்லியும் கபாலஸ்தலம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்பொழுது பாருங்கள், ஆதாம் அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறதாக யூதர்கள் நம்புகிறார்கள். ஆதாமுடைய மண்டை ஓடு அங்கு இருக்கிறதாக யூதர்கள் நம்புகிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஏன் இந்த இடத்திற்கு கபாலஸ்தலம் என்று சொல்லி பெயர் வர வேண்டும்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தை ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தனாகிய கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கோலியாத் என்ற வார்த்தை விட பெலிஸ்தியன் என்ற வார்த்தை அதிகமாக எழுதப்பட்டிருக்கும். பெலிஸ்தீன் என்று சொன்னால் தரையிலே ஊறுகிறவன் என்று சொல்லி அர்த்தம். அதாவது பாம்புக்கு, சர்ப்பத்துக்கு இந்த கோலியாத் அடையாளமா இருக்கிறான். இப்போ என்ன நடக்குது? கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்திலே கோலியாத் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டதான அந்த கோலியாத், தாவீதனால கோலியாத் கொல்லப்படுகிறார். அந்த கொல்லப்பட்ட தாவீது அந்த கொல்லப்பட்ட கோலியாத்தினுடைய தலையை அறுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமிலே வைத்தார் என்று சொல்லி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கவனிங்க, இந்த கொல்கொதாவிலே ஆதாம் புதைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய மண்டை ஓடு இங்கதான் இருக்குது. இரண்டாவது நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், கோலியாத்தினுடைய மண்டை ஓடை
தாவீது கொண்டு வந்து இந்த கபால ஸ்தலத்தில் தான் வைத்தார் என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. அதற்கு நமக்கு வசனமும் பைபிள்ல இருக்குது. 1 சாமுவேல் 17:54 கோலியாத்தினுடைய மண்டை ஓடு வைக்கப்பட்ட இடம் இந்த கபாலஸ்தலம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தது நீங்க இன்னொரு காரியத்தை நாம் நடுவில் இதற்கு இடையில இன்னொரு காரியம் நடந்தது. ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலியிட கர்த்தர் தெரிந்து கொண்டதான இடம் இந்த கபாலஸ்தலம். இதற்கு மோரியா மலை என்று சொல்லி இன்னொரு பெயரும் உண்டு. பல குழப்பிக்குவாங்க. என்னன்னு கேட்டா, மோரியா மலையும் தேவாலய மலையும் ரெண்டு ஒன்றுன்னு சொல்லி குழப்பிக் கொள்வார்கள். அன்பான பிள்ளை, அப்படி அல்ல. அதுவும் எருசலேமில் தான் இருக்கிறது, இதுவும் எருசலேமில் தான் இருக்குது. இந்த தேவாலய மலைக்கும் இந்த கொல்கொதா மலைக்கும் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் கிடையாது, 300 கிலோமீட்டர் கிடையாது, 300 மீட்டர், 300 அடிகள் தான் இடைவேளை. அன்பான பிள்ளைகளே, பாருங்க இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கபாலஸ்தலம் ஆதாம் புதைக்கப்பட்ட இடம், ஆதாமுடைய மண்டையோடு கண்டெடுக்கப்பட்ட இடம். இந்த கபாலஸ்தலம் தாவீது கோலியாத்தினுடைய மண்டை ஓட்டை தலையை கொண்டு வந்து இந்த கபாலஸ்தலத்தில் தான் வைத்தார். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலியிட கர்த்தர் தெரிந்தெடுத்த ஒரு மலையும் இந்த மலைதான். அன்பார்ந்த பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலியிட கொண்டு போகிறார். அந்த இடத்துல பாருங்க, ஈசாக்கு அவர் பலியாவதற்கான கட்டைகளை அவரே கொண்டு போகிறார். ஆண்டவராகிய இயேசுவும் தான் பலியாக போகிற சிலுவையை அவரே கொண்டு போகிறார். இப்ப என்ன நடக்குது? ஈசாக்குக்கு பதிலாக அங்க வேறொரு ஆடு கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துல ஈசாக்குக்கு பதிலாக வேறொரு ஆடு பலியானது. அன்பான பிள்ளைகளே, அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், யோவான் 8:56 உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி. எப்போ ஆபிரகாமும் ஈசாக்கும் சந்தித்தார்கள் சொன்னால், ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு பிதாவாகிய தேவனாலே கொடுக்கப்பட்டது. அந்த ஆடு நான் தான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு மறைமுகமாய் சொல்லுகிறார். எப்படியாக ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு பலியானதோ, அதே போல இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களின் பாவங்களுக்கு பதிலாக மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து அந்த மலையிலே பலியாக போகிறார் என்றதான ஒரு வெளிப்பாடை ஆபிரகாம் இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அப்பேற்பட்ட மலையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இப்ப என்ன நடக்குது? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி அந்த கொல்கொதா மலையிலே மரிக்க வேண்டும் என்று சொன்னால், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறது, ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி. அன்பான நினைப்பில் அந்த தீர்க்க தரிசனம் கொல்கொதா மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நிறைவேறினது. அங்கே யாருடைய மண்டையோடு இருக்கிறது? முக்கியமான ஒரு மனுஷன், கோலியாத், தரையிலே ஊறுகிறவன், சர்ப்பத்திற்கு சமானமான ஒரு மனுஷனுடைய மண்டை ஓடு அங்க இருக்கிறது. அந்த மண்டை ஓட்டுக்கு மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த மண்டை ஓட்டு மலைக்கு மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த கொல்கொதா மலை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு ஜெயத்தின் அடையாளமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பிசாசின் தலையை நசுக்க போகிறார் என்கிறதான ஒரு ஜெயத்தின் அடையாளத்தை நமக்கு அது வெளிப்படுத்துகிறது. இயேசு உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், பிசாசின் கிரியிலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார்ன்றதான பாடத்தை இந்த கொல்கொதா மலை கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, ஆதாமுடைய அந்த மண்டையோடும் அங்கதான் இருக்கிறது. ஆதாம் அங்கதான் புதைக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். ஆதாம் தோல்வி அடைந்த மனுஷன். ஆதாமின் மூலமாக இந்த உலகத்தில் மரணம் பிரவேசித்தது என்று சொல்லி ரோமர் நிருபத்தில் நாம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். எந்த மனுஷன், தோற்று போன முதல் மனுஷன் எந்த இடத்துல புதைக்கப்பட்டானோ அதே இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். எதற்காக இயேசு கல்வாரி அந்த சிலுவையிலே கொல்கொதா மலையில் அறையப்பட்டார் என்று சொன்னால், ஆதாம், தோற்று போன ஆதாம் எந்த இடத்துல அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே இடத்துல தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுவதற்கு, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து அந்த குறிப்பிட்ட அந்த கொல்கொதா மலையை தெரிந்து கொண்டார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, கொல்கொதா மலை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், உன் வாழ்க்கையிலே பிசாசின் மீது கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, ஆதாம் மூலமாக நமக்கு கொல்கொதா கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நீ தோல்வி அடைந்தாலும் உன்னுடைய தோல்வியை, உன் சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று சொல்லி
அந்த ஒரு 2வது பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பான ஈசாக்கு மூலமாக நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? உனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் விலையேற பெற்றது. அந்த ரத்தம் உன்னுடைய எல்லா விதமான அழுக்கையும் சுத்திகரிக்கும் என்கிறதான ஒரு பாடத்தையும் நமக்கு இந்த கொல்கொதா மலை கற்றுக் கொடுக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு நம்முடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றும்படி கொல்கொதா மலையிலே மரித்தார். ஆண்டவராக இயேசு நம் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி கொல்கொதா மலையிலே மரித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கழுவதற்கான இரத்தத்தை அந்த கொல்கொதா மலையிலே சிந்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற, நம் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற, நமக்காக ரத்தம் சிந்தின இயேசுவுக்கு நாம் முழு உள்ளத்தோடு நாம் நன்றி சொல்லுவோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, குறிப்பாக நீர் ஏன் அந்த கல்வாரி ஆண்டவர் மலையில, கொல்கொதா மலையில நீர் ஏன் மரித்தீர் என்றதான ஒரு மிகப்பெரிய மர்மத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொல்கொதா மலை எங்கள் சாபத்தை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுவீர் என்றும், கொல்கொதா மலை நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீர் என்றும், கொல்கொதா மலை நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரே அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த 3 ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.